இன்னும் 2 வாரங்களில் முத்துக்கண்டிய மகா நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் நெல் அறுவடையை ஆரம்பிக்க உள்ளோம். தற்போது 2 போகங்களில் நெல் சேகரிக்கப்பட்டு முத்துக்கண்டிய அரசாங்க நெற்களஞ்சிய சாலை முழுமையாக நிரம்பியுள்ளதால் அது மூடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அளவில் நெற்களஞ்சிய சாலை நிரப்ப உள்ளதாக கூறி ஒரு நாளில் 2 லொரிகளை மாத்திரம் கொண்டு வந்து மிக குறைந்த அளவிலான நெல்லை மாத்திரமே அத்திமலை களஞ்சிய சாலைக்கு கொண்டு சென்றனர். இதனால் விவசாயிகள் தங்களது நெல்லை 100 அல்லது 105 ரூபாய் போன்ற குறைந்த விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த போகத்தில் நாங்கள் அதனை எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் அரசாங்கத்தின் நெல்லுக்கான நிர்ணய விலை ஒன்றுள்ளது. அந்த அரசாங்க விலைக்கு எங்களது நெல்லை அரசாங்கம் களஞ்சிய சாலையில் ஒப்படைக்க முடிந்தால் அதுவே போதுமானது. நெல் அறுவடை செய்யப்பட்ட பின்னர் களஞ்சிய சாலையை திறப்போம் என கூறுவது ஒரு வேடிக்கையான விடயமாகும். இதனிடையே விவசாயத்துறையுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று நடைபெறவுள்ளது. சிறுபோகத்திற்கான நெற்கொள்வனவு தொடர்பான அரசாங்கத்தின் வேலை திட்டம் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த சந்திப்பு நடத்தப்பட உள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார தென்னக்கோன் தெரிவித்தார்.